மார்கழி மாதம் டே 2 எங்களுடைய டே 2 வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock தான் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தலைவாசலுக்கு வந்து கோலம் போட்டுட்டோங்க. கோலம் போட்டுட்டு நாங்கள் விளக்கு வந்து வச்சுருக்கேன். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் குடுவியில் வந்து விளக்கு இருக்கிற மாதிரி வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் போன வருஷமே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலைவாசலில் லோட்டஸ் வந்து கோலம் போட்டுட்டு வெத்தலை வச்சுருக்கேன். வெத்தலை தீபம் மாதிரி தான் இது வந்து கணக்காகும். வெத்தலை வச்சு தீபம் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்சுருக்கேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் விளக்குங்க. நெல்லிக்காய் விளக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும், ரொம்ப ஐஸ்வர்யமாக நல்லாயிருக்கும், வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன ஒரு அகல் தட்டு மாதிரி எடுத்திருக்கேன். மண் தட்டில் மஞ்சளை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் குழைச்சிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குங்கும மஞ்சள் வச்சுட்டு இதில் வந்து அர்ச்சகதை கூட செய்யலாம். நான் வந்து டைம் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் ஆகிடுச்சு. நான் இப்படி தான் வந்து விளக்கு ஏற்றினேன். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா குங்கும மஞ்சள் வச்சுட்டு நெல்லிக்காய் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போகிறவங்கள தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியலாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் போடும்போது அது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் வீடியோவை. ஸோ நான் வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலையோடைய அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதை நெல்லிக்காலே நான் வந்து அந்த வெத்தலையோட காம்பு வச்சுருவேன். நம்ம தீபம் வந்து ஏற்றுறோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த வெத்தலையும் பார்த்திங்கன்னா அந்த காம்பு வச்சுட்டு குங்கும மஞ்சள் வெத்தலையோடைய முனியிலையும் குங்கும மஞ்சள் வைக்கணும். ஸோ அதோடைய மெயின்லேயும் வந்து குங்கும மஞ்சள் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பச்சை அரிசியில் அர்ச்சகம் வந்து செஞ்சுக்கலாங்க. பச்சை அரிசி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி செஞ்சுக்கலாம். நான் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து செய்யலை. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ப்ராப்பராக எப்படி வந்து அந்த தீபத்தை போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்படியும் வந்து விளக்கு வந்து சிம்பிளாகவும் போடலாம். பக்தியோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கும் போது கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இப்படி தாங்க குங்கும மஞ்சள் வச்சுட்டு நான் 3 பக்கமும் குங்கும மஞ்சள் வச்சுருக்கேன். நெல்லிக்காய் விளக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த விளக்கு. ஸோ அந்த விளக்கு வந்து நம்ம ஃப்ரைடே மார்னிங் போடும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க. நான் இப்படி தான் குங்கும மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலை காம வச்சுட்டு திரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக பஞ்சு திரி நான் பஞ்சு தனியாக வாங்கியிருக்கேன். வாங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயில் வச்சுருக்கேன். இதில் நெய்யும் சேர்க்கலாம். நெய் வந்து மெல்ட் பண்ணி சேர்க்கலாங்க. நான் வந்து மெல்ட் பண்ணல. நல்ல நெய்லேயே இது போல் பஞ்சுத்திரியை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பால் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அது மாதிரி ஒரு பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக அந்த நெல்லிக்காயில் போயிட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள், செட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நெல்லிக்காயோடைய தீபத்தை நம்ம வந்து ஏற்றி வழிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏற்றி முடித்து சாமி கும்பிட்ட பிறகு அந்த நெல்லிக்காய் தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையோடு நம்ம கால் படாத இடத்துல கொண்டு போயிட்டு தண்ணி இருந்தால் தண்ணியில் விட்டுடலாம். இல்லை கால் படாத இடத்துல செடியாண்டே எங்கேயாவது செடிக்கு பக்கத்தில் கூட நம்ம வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்படி தாங்க வந்து வெத்தலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வெத்தலை தீபம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும் வீட்டில். ஸோ யாரெல்லாம் வெத்தலை தீபம் வந்து நெல்லிக்காய் வெத்தலை தீபம் வந்து விளக்கேற்றுவீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்படி தாங்க வந்து விளக்கேற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டேயில் நான் வந்துட்டு 2 இல்லையா நம்மளுக்கு மார்கழி. ஸோ 6 விளக்கு நான் முருகருக்கு வெத்தலை தீபம் பச்சரிசி மாவில் வந்து செஞ்சுருக்கேன். பச்சரிசி மாவு எப்பவும் போல் தண்ணி இல்லைனா பால் அது கூட நீங்கள் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கூட அந்த விளக்கு மாவு பிசையும் போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி மகாலட்சுமி தாயாராண்ட வச்சுட்டாங்க அந்த விளக்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாரத்தனை காமிச்சிட்டு எடுத்து கொஞ்சம் கீழே வச்சுட்டேன். ஏன்னா அந்த தீபம் கொஞ்சம் பெருசாக ஆக இருக்கும், நம்ம கப்போர்டுக்குள்ளே வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஆரத்தி காமிச்சிட்டு எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சாச்சுங்க. அப்படி தான் மகாலட்சுமி தாயார் வழிபடுறது. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வழிபடுவீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் லோட்டஸ் போட்டதுக்கே காரணம் இதுதாங்க. தாமரைப்பூ கோலம் போட்டாங்க அழகாக வந்துட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2nd டே வர புதன்கிழமை. அதுக்கப்புறம் முருகருக்கு நெய்வேத்தியமாக வந்து பாதாம் பருப்புங்க தான் வச்சுருக்கேன். ஸோ முருகரையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு சண்டு மல்லி பூவால் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. சிம்பிளான அலங்காரம் தான். ஸோ எங்கள் வீட்டில் இந்த விளக்கு தீபம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ இந்த மறக்காமல் இந்த வீடியோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன தீபம் வந்து ஏற்றுனீங்கன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.